இல்ல இப்ப உங்க வார்த்தையிலே சொன்னா அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அத களையிற மாதிரி ஒன்றிணையன்னு சொல்லக்கூடிய டிடிவி அவர்கள், சசிகலா அவர்கள், செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்கள் எல்லாரும் சிஎம் வேட்பாளராக நாங்க இபிஎஸ் ஏத்துக்கிறோம். நிபந்தனையற்று அவருக்கு ஆதரவு தருகிறோம். கட்சி ஒன்றுபட வேண்டும் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வருவாங்களா? ஜெயிக்கணுங்கிற புள்ளிக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்சி ஒண்ணு சேரணுமா. இப்போ மாண்புமிகு அமித்ஷாஜி கூட இந்த கூட்டணி அன்னைக்கு ஏப்ரல் 11 சென்னையில அந்த மீட்டிங்ல என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கு. டெல்லியில பாரத பிரதமர் தலைமை தாங்குவார், தமிழ்நாட்டுல எடப்பாடி தலைமை தாங்குவார் தான் சொன்னாரே தவிர எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்னு அவர் சொல்லல. அதிமுக ஒருத்தர் சிஎம் ஆவாங்க. ஆனா அது எடப்பாடி பழனிசாமினால அவரோட அமித்ஷாஜியோட பேட்டியை பாருங்க. அவர் ஆங்கில பத்திரிகைகள் கொடுத்த பேட்டியாகட்டும், இங்க பேசினதாகட்டும், அதுக்கப்புறம் 2-3 பத்திரிகை பேசினதாகட்டும், எங்கேயுமே அவர் எடப்பாடி பழனிசாமி தான் சிஎம்னு அவர் சொல்லல. என்டிஏ கூட்டணி ஆட்சிங்கிறதையும் வலியுறுத்தினாரு. அவர் இருக்க வரைக்கும் அதை கேட்டுக்கிட்டு அவர் ஊருக்கு போன மறுநாள் இவர் உட்காந்துக்கிட்டு கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது, அதிமுக தனித்த ஆட்சி அமைக்க. அன்னைக்கு எடப்பாடி அவர் பக்கத்துலதான் உட்காந்துருந்தார். அப்பவே சொல்லியிருக்க வேண்டியதானே, ஜி கூட்டணி ஆட்சி எல்லாம் கிடையாது ஜின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே.